இப்போதைக்கு I'm waiting. I'm waiting. Thank you. Okay, thank you so much. I request. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எங்கள் காலேஜ் ஓவியக் கல்லூரியிலேருந்து இன்னொரு மாணவர் திரைத்துறைக்கு வந்திருக்காரு. ஏன்னா வாலி, தோட்டாதரணி அப்படின்ற ஒரு பெரிய பாரம்பரியம் வந்து சினிமாவுக்கும் எங்களுடைய கல்லூரிக்கும் இருக்குது. அதில் நிறைய பேர் இயக்குநர்கள், ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறோம் எங்கள் காலேஜ்லேருந்து, ஓவியக் கல்லூரியிலேருந்து. நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஜூனியர், எனக்கு 2 செட்டுக்குன்னு நினைக்கிறேன், படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவன் வாழ்த்துக்கள்டா. ஏன்னா வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்கள் எதுவுமே முடிவு பண்ணாமல் தான் ஆர்டிஸ்டாக தான் படம் வரையணும்னு தான் காலேஜுக்குள்ளே உள்ள நுழையிறோம். ஆனால் எங்களுடைய காலேஜ் கேம்பஸ் வந்து எங்களை எங்கெங்கேயும் அழைச்சி கூட்டின்னு போகுது. அப்படி தான் வந்து சத்யாவையும் வந்து நான் திடீர்னு இங்கே சினிமாவில் ஒரு டைரக்டராக மீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சத்யா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்தா டைரக்டர் ஆகிட்ட படமே பண்ணிட்டேன்னு சொன்னான். ஏன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவனை அதுக்கப்புறம் திரும்ப மீட் பண்ணேன். அப்புறம் அவனுடைய ட்ரெய்லர், ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே என்கிட்ட காட்டிட்டு இருந்தான். நான் அதான் சொன்னேன், ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அட்டகத்தி படம் பண்ணுறப்போ வந்து நாங்கள் சீரியஸாக எங்கள் டீம் வந்து ரொம்ப எல்லாருமே இதே மாதிரி தான் இருந்தோம். டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர்லேருந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து யாருமே தெரியாது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றி விட்டது. ஏன்னா வந்து அந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்திருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த விஷுவல்ஸை பற்றியும், சாங்ஸை பற்றியும், எங்கள் டீம் பற்றியும் வந்து நிறைய பேர் எழுதுனாங்க, பேசினாங்க. அங்கிருந்து தான் வந்து அட்டகத்தியோட பாசிட்டிவ் அந்த சில விஷயங்கள் வந்து கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அட்டகத்திலேருந்து நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இடத்துல பெரிய லெவலில் இருக்கிறோம். உட்பட எங்களுடைய தயாரிப்பாளர் உட்பட நான், அப்புறம் வந்து தினேஷ், அப்புறம் வந்து நிறைய பேர் அந்த அளவுக்கு வந்து தமிழ் ரசிகர்களும் சரி, ஊடகங்களும் சரி, நிச்சயமா வந்து நல்ல தரமான படங்களை என்னைக்குமே வந்து கைவிட்டதில்லை அப்படின்றது தான் தமிழ் சினிமாவோட வரலாறு. அது ஏன்னா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சீரியஸ் ஃபிலிம், நான் சீரியஸ், கமர்ஷியல், ஆர்டிஸ்டிக் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து என்னைக்கும் அது வந்து தரம் பிரிக்கிறதே கிடையாது. அவனை என்டர்டெயின் பண்ணானா அது ஆர்டிஸ்டிக் ஃபிலிமா இருந்தால் கூட வந்து பயங்கரமா ஓடும் அப்படின்றது வந்து இங்க, ஏன்னா வீடெல்லாம் வெற்றி பெற்ற திரைப்படம் இங்க தமிழ் சினிமாவில் வந்து அதுக்கு சாட்சியா இருக்குது. அதனால வந்து நம்ம கவலைப்படவே வேணாம். நம்ம ஒழுங்கா வேலை செஞ்சாலே வந்து நிச்சயமா இவங்க அது வேற நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். முக்கியமா நான் இன்னைக்கு பார்த்த விஷயம்ல வந்து நான் மியூசிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே அந்த டியூன் சென்சிபிளா இருந்தது. ஏன்னா வந்து புதுசா நிறைய பேர் ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சவுண்டோட அந்த விஷுவலும் எல்லாமே வேற எதுவும் இருக்கிற மாதிரி இல்லாம வந்து உண்மையிலேயே வந்து சென்சிட்டிவான ஒரு மியூசிக் அட்டெம்ப்ட் வந்து இருந்தது. சினிமாட்டோகிராஃபரும் அதே சமயத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சரண் வந்து தினேஷ் கூட போட்டி போட்டாரு. அட்டகத்தில வந்து 6 பேர் நான் ஃபைனலா செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல வந்து அவரும் ஒருத்தர். ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு தினேஷ் பண்ணது கரெக்டானதுனால நான் அவரை செலக்ட் பண்ணேன். நிச்சயமா சரண் வந்து உண்மையிலேயே நல்ல ஆர்டிஸ்ட். இதுல நடிச்சிருக்க எல்லாருமே, நாராயண் உள்பட, அப்புறம் அந்த என்ன சொல்றது, இனிதில் அடி வாங்குற நண்பர், மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய யங்ஸ்டர் வந்து சேர்ந்து இந்த ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வெற்றி பெறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா வந்து எங்க காலேஜ்ல இருந்து இன்னொருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற இயக்குனராக மாறணும் அப்படின்றது வந்து என்னுடைய சுயநலமும் கூட. நிச்சயமா நீங்கள் அந்த படத்தை வெற்றி பெற ஆக்குறீங்கன்னா நாங்க இன்னும் கலைக்காக சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா நிச்சயமா அண்ணன் எல்லாம் சொல்லிட்டான். அதனால வந்து என்னோட தம்பி ஒரு ஃபங்க்ஷன் இது நிச்சயமா வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. மக்களிடையே பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த டீம் மனதார வாழ்த்துறேன். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் ஆக்சுவலா நானே சொல்லுவேன், படம் முடிஞ்ச உடனே நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண எல்லா படத்துலயும் என்ன மச்சி நம்மள எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே தப்பு நானும் பண்ணிட்டேன். வெரி சாரி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எஸ்எஸ் ஃபிலிம் இம்பேக்ட் சார்பாக நான் பண்ணுற முதல் தயாரிப்பு. இந்த கதையை வந்து முதல்ல என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது ரொம்ப சின்ன விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் படம் பண்ண அது வந்து பெருசாகிடுச்சு. அதுதான் உண்மையை சொல்லணும். ஆக்சுவலாக இந்த கதை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தோட பார்க்குற மாதிரியான ஒரு கதை.
என்ன கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் ஸ்டைலில் அவர் சொல்ற மாதிரி சொன்ன என் ஸ்டைலில் நான் சொல்லணும்னா, ஒருத்தர் வேலைக்கு கிளம்புறவங்க திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான். அதாவது அந்த கதை சிஎஸ்கேவோட கதை வந்து சம்பவங்கள் தான். சார்லஸ், ஷஃபிக், கார்த்திகேன்ற 3 கேரக்டர் சுற்றி அவர் எழுதியிருக்கிற கதை. அந்த கதைக்காக அவர் எடுத்துக்கிட்ட எஃபோர்ட்டு, அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட எஃபோர்ட் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. பட் தயாரிப்பாளர்ன்ற முறையில் நான் வந்து அவர் என்ன கேட்டாரோ அதுக்கு எதுக்கும் நான் வந்து மறுப்பு சொல்லாமல் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி கேமராமேன் வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட எந்த ட்ரெய்லரை படத்தை பற்றி எதை சொன்னாலுமே வந்து கேமராவை பற்றி பேசுகிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி மியூசிக் சைடில் வந்து அவர் வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிக்கூடாத அளவுக்கு அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டராக அவர் வந்து சாங்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது நீங்கள் தான் அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். மீடியாக்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இந்த இசை விழாவிற்கு எல்லாரும் வந்து சிறப்பிச்சதுக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கம். Thank you so much. Thank you.